ஒரு மலைகளால் சூழப்பட்ட குளத்தில் தாரிக்ஸ் என்ற இளம் டிராகன் வாழ்ந்தான். அவன் சகோதரர்கள் வானத்தில் எளிதாக பறந்தாலும் தாரிக்ஸ் ஒருபோதும் பறக்கவில்லை. அவனுடைய இறக்குகள் பலவீனமானவையாக இருந்தன. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் பறக்க முயன்றபோது பயம் அவனை தடுத்தது. தாரிக்ஸ் தனது சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளை மேகங்களுக்கு இடையே பறந்து கொண்டே பார்த்து அவர்கள் சூரிய ஒளியில் ஒளிரும் பிளவுகளை பிடித்துக் கொண்டிருந்தனர். காற்று தனது முகத்தில் ஓடுகிறதையும் திறந்த வானத்தின் சுதந்திரத்தையும் கற்பனையில் நினைத்துக் கொண்டே அவன் இதயத்தில் ஆவலுடன் இருந்தான். நீ ஏன் பறக்கவில்லை தாரிக்ஸ் என்று ஒரு நாள் அவன் சகோதரி இந்துமதி அவன் அருகில் இறங்கும்போது அவளுடைய இறகுகளை அழகாக மடக்கி தலையை சாய்த்தாள். நீ சக்தி வாய்ந்தவனாய் இருக்கிறாய், உன்னை எது நிறுத்துகிறது என்று கேட்டாள். தாரிக்ஸ் மண் மீது கழுத்துக்களை தேய்த்து இருந்தான். நான் விழுந்தால் என்ன? நான் என்னுடைய இறகுகளை கட்டப்படுத்த முடியாவிட்டால் என்ன ஆகும்? லிரா மென்மையாக சிரித்தாள். வானம் பெரியது, ஆனால் முயற்சிக்கிறவர்களை அனைவரையும் வரவேற்கிறது. நீ முதலில் பறக்க வேண்டியதில்லை, ஆனால் முயற்சி செய்யும். தாரிக்ஸ் தலையை அசைத்து தனது குகைக்கு திரும்பினான். ஒரு மாலை சூரியன் இரவில் மூழ்கும் போது வானத்தை நிலம் மற்றும் வயலட் நிறங்களில் அழகாக காட்சியளித்த போது தாரிக்ஸ் பள்ளத்தை கண்டான். அவன் தனது இறகுகளை விரித்தான். குளிர்ந்த மாலை காற்றை உணர்ந்து அருகிலுள்ள ஒரு சிறிய பறவை இனிமையாக சுடுகாட்டின அவனை ஊக்கம் தருவது போலவே. நான் இதை செய்ய முடியும் என அவன் தனது மனதில் கூறினான். அவன் தனது துணிச்சல்களை திரட்டுவதற்கு முன்னால் ஒரு எதிர்பாராத குரல் வானத்தை குத்தியது. மேலே பார்த்தபோது ஒரு இளம் கிரிஃபான் தனது சிறு இறகுகள் மூலம் தற்காப்பு இல்லாமல் தழுவிக் கொண்டிருந்தது. தாரிக்ஸ் பள்ளத்தாக்கிலிருந்து குதித்தான். அதன் இறகுகள் விரித்தவுடன் காற்றை பிடித்தது. ஒரு தரத்தில் அவன் குழப்பமுற்றான். அவன் இதயத்தின் துடிப்பு பயத்தால் மிகுந்தது. ஆனால் பின்னர் இயற்கை வழிகாட்டியது. அவன் தனது இறகுகளை மேல் நோக்கி திசை மாற்றி மேலே தூண்டியது. காற்று அவனின் காதுகளில் கத்தியது. அவன் விழுந்த கிரிஃபானை அருகில் அழைத்தது. நான் உன்னை பிடித்தேன் என அவன் குரலிட்டான் தனது கழுத்துக்களை நீட்டிக்கையில். அவன் கிரிஃபானை மென்மையாக பிடித்தான். தனது இறக்குகள் குத்தும்போது இருவரையும் நிலைநாட்ட போராடினான். அவன் இறக்குகளில் உள்ள தசைகள் எரித்தன, ஆனால் அவன் விடவில்லை. மெதுவாக தாரிக்ஸ் தனது இறக்கையை நிலைநாட்டினான். அவன் கீழே உள்ள குளிர்ந்த புல்வெளியில் பறந்தான். பின்னர் இறங்கினான். அவன் இதயம் வேகமாக துடிக்கிறது. கிரிஃபான் பலத்த குரலிட்டது, ஆனால் அது பாதிக்கப்பட்டது போல தெரியவில்லை. நீ இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாய் என தாரிக்ஸ் மெதுவாக கூறினான். சிறிய உயிரினத்தை கீழே வைத்தான். அது தனது பிரகாசமான கண்களுடன் மேலே பார்த்தது. பின்னர் அதன் சிறிய இறகுகளை விரித்து மீண்டும் வானத்தில் பறந்தது. தாரிக்ஸ் கிரிஃபான் மேகங்களில் மறைந்து போகும்போது அவனுக்குள் ஒரு உண்மை வெளிப்பட்டது. அவன் பறந்தான். சரியாக இல்லை, அழகாக இல்லை, ஆனால் அவன் அதை செய்தான். அவனை நிலத்தில் வைத்திருந்த பயம் இப்போது சிறிது சிறியதாக தோன்றியது. பறக்கும் உந்துதல் மற்றும் மற்றவரை காக்கும் மகிழ்ச்சியில் ஒளிக்கொண்டது. அடுத்த காலை தாரிக்ஸ் மீண்டும் பள்ளத்தாக்கிற்கு வந்தான். இந்த முறை எந்த தயக்கம் இல்லாமல் ஒரு வலிமையான குதிப்புடன் அவன் வானத்தில் நோக்கி பறந்தான். காற்று அவனை உற்சாகமாக அணைத்தது. அவன் இறகுகள் வானத்துடன் நன்றாக ஒழுங்கமைக்கப்பட்டன. அவன் மேலே மேலே ஏறினான். கீழே உள்ள பள்ளம் சிறிது சிறிதாக குறைவாகவே போகும். தாரிக்ஸ் மகிழ்ச்சியில் கூவினான். அவன் குரல் மலைகளில் ஒலித்தது. வானம் இனி பயத்தின் இடமல்ல, ஆனால் ஒரு வீடு, அதிக சுதந்திரம் மற்றும் வாய்ப்புகளின் பரபரப்பான உலகம். அந்த நாளிலிருந்து தாரிக்ஸ் தனது சகோதரர்களுடன் பறந்தான். அவன் இறகுகள் சூரிய ஒளியில் பிரகாசமாக மின்னின. மற்றொரு உயிரினம் குதிக்க முன் தயங்கிய போது அவன் சிரித்து கூறுவான், வானம் பெரியது, ஆனால் முயற்சிக்கிறவர்களை அனைவரையும் வரவேற்கிறது.